வீட்ல. எங்க மலர் இல்ல? மலர் இல்ல. மலரை எதுக்காக தேடுற? எதுக்கு தேடுறேன்னு என்ன கேட்காதீங்க, உங்க பொண்ணு போய் கேளுங்க. ஏன் இப்படி கத்துற? என்ன விஷயம்? உங்க பொண்ணு நான் எதுக்கு தேட போறேன்? எல்லாம் கோபியத்த விஷயமா தான். உங்க பொண்ணு நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க? தட்டி வளர்க்க தெரியாதா உங்க பொண்ணு? நிறுத்துமா. நீ பாட்டுக்கு வீட்டுல வந்து பேசினா என்ன அர்த்தம்? எங்க பொண்ணை ஒழுங்காத்தான் நாங்க வளர்த்திருக்கோம். உன்ன மாதிரி அடுத்த வீட்டுல போய் கத்தி பேசுற பழக்கம் என் பொண்ணு கிடையாது. டீசெண்டாத்தான் பத்தி வளர்த்திருக்கோம். இதுக்கு மேல அது ஏன் பேசாத? ஓஹோ, நான் இங்க வந்து சத்தம் போடுறது இன்டீசெண்டா தெரியுதா? அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் ஒண்ணு உங்க பொண்ணு மாதிரி அடுத்தவ கட்டிக்கு போறவன்ட்ட போய் மணிக்கணக்கா பேசுனது கிடையாது. உங்க பொண்ணு என் கோபியை தனக்கு போன் பண்ணி வர சொல்லி அவர்கிட்ட ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்கா. அது டீசென்சியா? அத பாத்துட்டு கோவமா நான் வந்து பேசினா அது இன்டீசெண்டா? என்ன சொல்ற நீ? போய் பார்த்து பேசுனது வேற யாரு? உன் அழகு பெத்த தங்கச்சி தான். ஊன்னா என் அத்தானுக்குலாம் போன போட்டு கூப்பிடுறா. இவரும் புத்தி கெட்டு போய் நாய்க்குட்டி மாதிரி ஓடுறாரு. ரெண்டு பேரும் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல. பாக்குற எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் சார், நீங்க ஊர்ல பெரிய மனுஷன் தானே? ஊர்ல நல்லது கெடுத்துக்கலாம் உங்களுக்கு கூப்பிட்டு தானே முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. கல்யாணம் ஆன உங்க பொண்ணு எதுக்காக என் அத்தான தனியா கூப்பிட்டு பேசணும்? எனக்கும் என் அத்தானுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அதுக்கப்புறமா இப்படி நடந்தா எனக்கு கோவம் வராதா? உங்க பொண்ணு நீங்க கண்டிச்சு வைக்க முடியாதா? இந்தமா நீ பாட்டுக்கு வந்த படபடன்னு புரிஞ்சு தள்ளுற. என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் அத்தானை பார்க்க போறேன்னு உங்க பொண்ணு உங்கள்ட்ட சொல்லிட்டா போவா? இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றவங்க அது ரகசியமா தான் பண்ணுவாங்க. நான் என் அத்தானை கண்காணிக்கிற மாதிரி நீங்களும் உங்க பொண்ண கவனமா கண்காணிங்க. சும்மா அவுத்து விட்டா இப்படிதான் சுத்துவா. மரியாதை பேசு, பொம்பளை பிள்ளை மாதிரி பேசு. இங்க பாருங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கல. இப்பவும் சொல்றேன், மலர் பாட்டுக்கு அவ வேலையை பார்த்தா நான் எதுக்கு இங்க வந்து கத்த போறேன்? எனக்கு என் கோபியத்தை தான் முக்கியம். உங்க பொண்ணு ஏன் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கா, அதை தாங்க முடியாம நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஏங்க, உங்க பொண்ணுக்கு தான் ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல, அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணிருக்கணும்? அவ அங்கே இருந்து ஒழுங்கா குடும்பம் நடத்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஒரே நாள்ல இங்க திரும்பி வந்தானா அதுக்கு காரணம் உங்க மாப்பிளைய மட்டும் இருக்க முடியாது. உங்க பொண்ணுகிட்டே பிரச்சனை இருக்கணும். சரி, வந்துட்டா வந்தவ அவ வேலையை பார்த்துட்டு இருக்காம எதுக்காக உடனே என் அத்தானுக்கு போன போட்டு கூப்பிடணும்? இதெல்லாம் நல்லவங்க செய்யற வேலையா? இத பாத்துட்டு நம்மளும் சும்மா இருந்தோம்னா இத வேணுக்குமே நம்மளும் அலோவ் பண்றதா அர்த்தம். இவ்ளோ பெரியவங்க உங்களுக்கு புரியாதா இது? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். என் அத்தானுக்காக நான் எதா வேணா செய்வேன். இப்ப நான் இங்க வந்ததே கடைசியா அவங்க எல்லாத்தையும் வான் பண்றதுக்காக தான். இனிமே இது நடக்கவே கூடாது. தெரியாம தான் கேக்குறேன். கட்டி கொடுத்த பொண்ணு திரும்பி வந்தா அவளை உடனே வீட்டுல வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சிருவீங்களா? புத்தி சொல்லி திருப்பி அனுப்ப மாட்டீங்களா? இது எங்க குடும்ப விஷயம். நீ ஒண்ணு புத்தி சொல்ல வேணாம் எங்களுக்கு. உங்க விஷயம் உங்க அளவுல இருந்தா நான் ஏன் அதை பத்தி பேச போறேன்? என்ன அது பாதிக்கிறதுனாலதான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு உங்க பொண்ண புருஷ வீட்டுக்கு அனுப்புங்க, இல்ல உங்க வீட்டோட வச்சு பத்திரமா பாத்துக்கங்க. அதை விட்டுட்டு அவன் அத்தான பாக்குறது பேசுறதெல்லாம் இருக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனிமே இந்த மாதிரி நடந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் தான் பெரிய அசிங்கம். சரா போடி, பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசிட்டு போற? இத பிசாசு மாதிரி கத்திட்டு போற? மகா, உள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கவே மாட்டேன். நீ வர்ற போர்ஸ பார்த்தாலே தெரியுது உள்ள இருக்கவங்கள எந்த ரேஞ்சுக்கு சுளுக்கு எடுத்திருப்பேன்னு. நீ பண்ண வேலைக்கு எங்க கையாலேயே காஸ்ட்லி வெங்காய பஜ்ஜி போட்டு தரேன். வா வா. காமு, வாங்க பெரியப்பா. வானே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? துணி மடிச்சிட்டு இருக்கோம் பெரியப்பா. அப்பா எங்க? பின்னாடி இருக்காங்க பெரியப்பா. போய் கூப்பிட்டு நான் கூட்டு வரேன் பெரியப்பா. அப்பா அப்பா. காமுவை பத்தியா கோபி? பெரியப்பா எதுக்கு வந்திருக்கான்? என்ன பேச போறான்? முகத்திலேயே ஒரு படபடப்பு தெரியுது. இருக்கத்தானப்பா செய்யும். அண்ணே அண்ணே, நான் இப்ப அங்க வரலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தேவனே, காப்பி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த பாரு, முக்கியமா காமுவோட கல்யாண விஷயமா பேசி ஒரு முடிவு பண்ணதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். அப்படியா? அந்த பையன் யாரு, எந்த ஊரு? பையன் இதே ஊரு தான், நமக்கு தெரிஞ்ச பையன் தான். இந்த பாண்டி அடிபட்டு ரோட்ல கிடந்தப்ப அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவன் உசுர மீட்டானே, அதே பையன் தான் மூர்த்தி. ஊர்ல எந்த மூல முடுக்குல தேடி பிடிச்ச அவனை சங்க இருக்காங்க.